மாங்கல்யே சிபே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது நட்சத்திர சாரத்தில் பலன்கள் இல்லை, சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டில் தான் பலன் இருக்கு. அதன்படி தான் கிரகங்கள் செயல்படுது, அதன்படி தான் பலன் இருக்கு. இதைத்தான் இந்த காணொலியில் நம்ம உதாரண ஜாதகத்துடன் விளக்க போயிடும். இப்போ நம்ம விளக்கக்கூடிய இந்த ஜாதகருடைய பிறந்த தேதி 15/11/1986 10:25 AM ஜாதகர் பிறந்துள்ளார். 15/11/1986 10:25 AM ஜாதகர் பிறந்துள்ளார். ஜாதகருடைய ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் வரும். ஜாதகருடைய லக்கணம் தனுசு லக்கணம், ராசி மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் ஜாதகர் பிறந்துள்ளார். ஜாதகருடைய லக்கணம் தனுசு லக்கணம். ஜாதகருக்கு பிறக்கும் போது சுக்கிர மகாதிசை, மேசராசி பரணி பிறந்த ஜாதகருக்கு பிறக்கும் போது சுக்கிர மகாதிசை நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு இப்போ ஜாதகருக்கு இப்போ 2021ஆம் ஆண்டில் இருந்து செவ்வாய் மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதகருடைய ஜாதகத்தில் பார்ப்போம். லக்கணம் தனுசு லக்கணம். 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், 12ஆம் இடத்தில் சனி. இந்த சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை. இதற்கு முன்னாடி நடந்த திசைகள் பார்த்தீங்கன்னா சுக்கிர மகாதிசை பிறந்தவுடனே, அடுத்து சூரிய மகாதிசை, அடுத்ததாக அவருக்கு நடந்தது சந்திர அஷ்டமாதிபதி தசை. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், ஏன் சுபத்துவத்தின் படி பலன் நடக்க என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஜாதகம் எடுத்துக்கலாம். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சந்திர தசை இவருக்கு 5ஆம் இடத்தில் இருந்து உச்ச செவ்வாயோட செவ்வாய் உச்சமாக இருக்காங்க 2ஆம் இடத்துல. அதன் அடிப்படை உச்சோட இருக்கக்கூடிய வீட்டில் நல்ல செய்யும்ல, அதன் அடிப்படையிலும் இங்கே அஷ்டமாதி இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருந்து அவர் பௌர்ணமி சந்திரனாக, பூர்ண சந்திரனாக அவர் பிறந்தது இருந்தாலும் சந்திரன் நம்ம ஜோதிடத்தை பொறுத்தவரை 7 கிலோ சந்திரனும் சூரியன் இருக்கும்போது நம்ம பௌர்ணமி என்ற எடுத்துக்கொள்வோம். அதன் அடிப்படையில் சந்திரன் ஒரு முழு நிலவாக இருக்கக்கூடிய அமைப்புகளில், பூர்ண சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த சந்திர மகாதிசை அஷ்டமாதிபதி இருந்தாலும் இங்கே சுக்கிரனுடைய தொடர்புகை பெற்ற அமைப்புகளில் இந்த திசை மிக நல்ல பலன்களை அவர் செய்தது. அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் ஒளிச்சந்திரன் என்ற காரணத்தினாலும் இங்கே சுக்கரன் ஆட்சி சுக்கரனுடைய தொடர்பை பெற்ற சுபத்துவத்தின் காரணமாகவும் இந்த சந்திர திசை இவருக்கு அஷ்டமதி செய்யப்படாமல் மிக நல்ல பலன்களை இவருக்கு 10 வருடம் மிக நல்ல பலன் நடந்தது. ஓகேவா, சந்தோஷம் முடிஞ்சிச்சுங்க. 2021ஆம் ஆண்டு இவருக்கு ஆரம்பிச்சது செவ்வாய் மகாதிசை 5வது மாதம். செவ்வாய் 2ஆம் இடத்தில் அங்கே அவருடைய சுயசாரமாகிய அவிட்ட நட்சத்திரத்தில் நிற்கிறாருங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் அவருடைய சுயசாரத்திலேயே செவ்வாய் நிற்கிறார். சுயசாரத்திற்குடைய செவ்வாய் திசை எப்போது இவருக்கு ஆரம்பிச்சதோ, ஏன் இவர் இங்கே இருப்பது சனியுடைய வீட்டில், அவர் உச்சமாக சனியுடைய வீட்டில் இருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவரை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனியுடைய பார்வை பெற்ற இந்த சனியுடைய வீட்டில் இருந்து சனியுடைய பார்வை பெற்ற இந்த செவ்வாய் திசை எப்போது இவருக்கு ஆரம்பிச்சோ அப்பையிலேருந்து இவர் வாழ்க்கையில் சர்க்கிள். நீங்கள் சொல்லக்கூடிய சாரத்தின் வழியே பலன் இருக்கின்ற அடிப்படையில் அவருடைய சுயசாரம் வாங்கி 5ஆம் அதிபதி, சரிங்க, 2 செயல்பட 5ஆம் செயல்பட 5ஆம் அதிபதியாகவும் அவர் விரைவாக செயல்பட 2 பாகம். ஆனால் இப்போ 3 வருஷங்கள் முடிஞ்சு 4 வருஷமும் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் இந்த செவ்வாய் எப்போது ஆரம்பிச்சிச்சோ, நாங்கள் சொல்லுவோம்ல, செவ்வாய் பாவத்துவம் அடைந்தால் அவருடைய காரோத்துவமாகிய சகோதர வழியில் அவர் சகோதர பகை ஏற்படும், சகோதரால் நஷ்டம், சகோதரன் இவரை ஏமாற்றுவது போன்ற அமைப்புகள் ஏற்படும். அடுத்ததாக பூமியால் இவர் ஏமாற்றப்படுவார், பூமி வாங்கி இவர் கஷ்டப்படுவார். இது போன்ற விஷயங்கள் நம்ம சொல்லுவோம்ல. அதன் அடிப்படையில் எப்போ செவ்வாய் ஆரம்பிச்சதோ எப்போ அதிலிருந்து இவருக்கும் சகோதரருக்கும் பிரச்சனை. சகோதரி இவரை ஏமாற்றிட்டார், சகோதரால் இவருக்கு மிகப்பெரிய விரயங்கள் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது. அதன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் நிலமும் இவருக்கு நிலம் வாங்குறது மூலியமாக இவருக்கு பிரச்சனைகள். அப்போ பாருங்க, இங்கே அந்த செவ்வாயுடைய காரம் செவ்வாய் பாவத்துவம் அடைந்தாங்க, செவ்வாயுடைய காரத்தின் வழியாக இந்த ஜாதக பிரச்சனை வருது. இப்போ 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடைய சுயசாரத்தில் இருந்தும் பலன் இல்லையே. இங்கே சனி பார்த்தனால இங்கே எதுக்குள்ள பலன் இருக்கு, சுபத்துவ பாவத்துவ பலன் இருக்கு. இங்கே சனியுடன் பரிவர்த்தனை, சனியுடைய வீட்டிலிருந்து சனியுடைய பார்வையை பெற்ற இந்த செவ்வாய் இவருக்கு நல்ல பலன்களை செய்யவே இல்லை. இப்போ 4 வருஷம் கடந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செவ்வாயுடைய திசையில் வேற வழியே இல்லாமல் இருக்கார். அவர் என்ன செய்யணும்னு தெரியாமல் நிற்கக்கூடிய அளவில் இருக்கு. அப்போ இங்கே எங்கே சாரம் வேலை செய்கிறது? இப்போ சுயசாரம் இருந்த இந்த 5ஆம் அதிபதி 2 பலன் செய்யணும்ல. விரைய இருக்க கொஞ்சம் விரையம் திருப்பி லாபம் வரணும்ல, நல்லா நடக்கும். நல்லதே நடக்கலையே. காரணம் என்ன? இங்கே செவ்வாய் சனியுடைய வீட்டில் இருந்து சனியுடைய பார்வையை பெற்று பாவத்துவம் அடைந்ததின் காரணமாக செவ்வாயுடைய காலத்தின் வழியாக இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் வருது. சகோதரர் மூலியமாக பிரச்சனை, நிலம் மூலியமாக பிரச்சனை,
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எதில் பலன் இருக்குங்க? சுபத்துவ பாவத்துவலாங்க பலன் இருக்குது. இதே சனி பார்க்கலன்னா, இதே குரு பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஜாதகர் இந்த செவ்வாய் திசையில பல சொத்துக்களை சம்பாதிச்சிருப்பார், பல கோடிகளை சம்பாதிச்சிருப்பார். இப்போ குருவோ சுக்கிரனோ இவ பார்த்துருந்தாங்கன்னா, சனி பார்க்காம இங்கே குருவோ சுக்கிரனோ வளவச்சந்திரனோ தொடர்பு கொண்டிருந்தால் இந்த ஜாதகர் இந்த செவ்வாய் மகா திசையில பல சொத்துக்களை வாங்கி சேர்த்திருப்பாரு. சகோதரருடைய உறவு நல்லா இருந்திருக்கும். இப்போ புரியுதா பலன் எப்படி இங்கே இருக்குன்னு? சுபத்துவ பாவத்துவ சூட்சும தான் பலன் இருக்கு. சாரத்தில் பலன் இல்லை என்பதை இந்த உதாரண ஜாதகம் நான் விளக்கியிருக்கேன். இதுக்கு உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் கமெண்ட் போடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் தொழில் நிலையம், காரைக்குடி, கோட்டையூர், ஜோதிடர் கோட்டையூர் அழகு சண்முகம். நன்றி.